இன்றைக்கி நம்ம என்ன யூபிஎஸ் பார்க்க போகிறோம்னா சேம் ITI 20 kVA தான் வெட்டியூமேக்கு. இந்த யூபிஎஸ்சில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா கஸ்டமர் சைட்டில் வந்து வாட்டர் ஏசிலேருந்து ட்ரெயின் ட்ரேல ஓவர்ஃப்ளோ ஆகி யூபிஎஸோட இந்த சைடு வெண்ட்டில் உள்ளே போய் போர்டு வந்து ஃபேஸ் ஷார்ட் ஆகிடுச்சு யூபிஎஸ்சில். ஸோ ரெக்டிஃபயரில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 3 ஃபேஸில் 2 ஃபேஸ் தான் சென்ஸ் ஆச்சு. நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் சென்ஸ் ஆகலை, ரெக்டிஃபயர் ஆன் ஆகலை. ஸோ அப்போது வந்து இதாக அந்த சாஃப்ட்வேரில் போட்டு செக் பண்ண போது ஒரு ஃபேஸ் சென்ஸ் ஆகலை. இப்போ வந்து ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் எல்லாமே வந்து இப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் என்ன காம்பனன்ட் ஃபெயிலியர் வந்து வாட்டர் லாக் ஆகி இந்த ஐஜிபிடி வந்து 2 ஷார்ட் ஆகிருந்துச்சு ஃபேஸில் ரெக்டிஃபயர் யூனிட்டில். ஸோ அந்த ஐஜிபிடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிட்டு செராமிக் கேட்ரேஜ் ஃபியூஸு அப்புறமா வந்து NTC டெம்பரேச்சர் சென்சார் இதெல்லாம் மாற்றினோன்னா நமக்கு யூபிஎஸ் இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது. இது யூபிஎஸோட வியூ. ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம பேக்கப் போட்டு செக் பண்ணுவோம். யூபிஎஸ் வந்து பேக்கப் மோடில் போட்டிருக்கோம். பேட்டரி மோடு இருக்குது. இன்புட் இல்லாதனால இன்புட் அப் நார்மல், பைபாஸ் அப் நார்மலாக இருக்கும். இப்போ மெயின்ஸ் வியூவில் பார்த்தா இன்புட்டும் பைபாஸ் நமக்கு இருக்காது. இப்போ பேட்டரி மோடில் இப்போ யூபிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்புட் கொடுப்போம். ஸோ இன்புட் கொடுத்தாச்சு, ரெக்டிஃபயர் ஆன் ஆயிடுச்சு. இந்த யூபிஎஸை பொறுத்தளவுக்கு எப்போயுமே வந்து சார்ஜர் ஆன் ஆகும், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா நீங்கள் கொடுத்த பேட்டரி கான்ஃபிகரேஷன் செட்டப் எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் யூபிஎஸ் சென்ஸ் ஆனதுக்கு சார்ஜர் உங்களுக்கு நார்மலான ஆகும். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் யூபிஎஸோட ஃபெயிலியர் டேட்டா எடுக்கலாம். யூபிஎஸோட வந்து பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் லேப்டாப் மூலமாக வியூ பண்ணலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதிலே கூட கான்ஃபிகரேஷனும் பண்ணலாம். இது அப் டு டேட்டில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். இது வந்து அஃபிஷியலாக வந்து அந்த பிராண்ட்ஸிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த சாஃப்ட்வேர். வெளியில் நமக்கு நெட்லேருந்து இங்கேருந்து நம்ம இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வெயிட்டிங் ஃபார் சார்ஜிங் வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து சார்ஜர் ஆன் ஆயிடுச்சு, ஒரு ரிலே கிளிக் ஆச்சு. இப்போ ஃப்ளோட் சார்ஜ்னு உங்களுக்கு அலாரம் வந்திருக்கும் இந்த இடத்துல. இப்போ இங்கே யூபிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் செக்ஷன் ஆன் ஆயிருக்கும். எவ்வளோ ஆம்பியர் போகுதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம். டிஸ்பிளேலையும் பார்க்கலாம், பேட்டரியில் தேவைப்பட்ட லேப்டாப்லேயும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நெகட்டிவ் பேங்க் தான் இப்போ சார்ஜ் ஆகுது. பாசிட்டிவ் பேங்க்கில் வந்து நமக்கு சார்ஜாக இருக்கிறதுனால நமக்கு அது ஆம்ஸ் எடுக்கல, கரண்ட் எடுக்கல. அதனால் வந்து இது மட்டும் தான் கரண்ட் எடுக்குது இப்போ. ஏன்னா அது வந்து சென்டர் டேப் மாடல்.